கைஸ், வெல்கம் டு குவிக் ரேண்ட். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ருத்துராஜ் அண்ட் மாத்ரே பிஆர் ஃபைட்டு. இந்த எக்ஸ் தளத்தில் வந்துட்டு ஓவராக இவங்க பிஆர்ஸ் 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. அவங்க எதனால் அடிச்சுக்கிறாங்க, என்னென்ன அடிச்சுக்கிறாங்கன்னு ஃபுல் டீட்டெயில்டாக பார்ப்போம். தென் ஒரு முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் என்னதுன்னா, பும்ரா எம்ஐயை விட்டு எக்ஸிட் ஆகிறாரா. இந்த $1 மில்லியன் கொஸ்டின்ஸ்க்கு வந்துட்டு நம்ம என்ன ஆக்சுவலாக நடக்குது, கரண்ட் சுச்சுவேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ருத்ராஜ் அண்ட் மாத்ரேயோட பிஆர் ஃபைட்டை பற்றி பார்ப்போம். ஆக்சுவலாக பேசிக்காக என்ன நடக்குதுன்னா, எக்ஸ் பிளாட்ஃபார்மில் வந்துட்டு ருத்ராஜோட ஃபேன்ஸும் மாத்ரேயோட ஃபேன்ஸும் அடிச்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பேசிக்காக என்னென்னா, ருத்ராஜ் வந்துட்டு இந்த சீசனில் பர்ஃபார்ம் பண்ணாததுக்கு வந்து ஒரு பெரிய கிரிட்டிசிசம் அவர் மேலே இருந்தது. என்ன கிரிட்டிசிசம்னு உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி வந்துட்டு முக்கியமான மேட்ச்சில் ஸ்கோர் பண்ணல, கேப்டன்சி வந்துட்டு ஸ்டெப் அப் பண்ணல அப்படின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு அவர் மேலே இருந்தது. எக்ஸ்பர்ட்ஸ், ஃபேன்ஸ் எல்லோரும் அவர் மேலே அவ்வளோ கோவமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ மாத்ரே வந்துட்டு என்னென்னா பாதியில் இன்ஜூரி ஆகி போயிட்டார். போனதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு சிஎஸ்கேவோட ஒரு பேட்டிங்கில் டவுன்ஃபால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ மாத்ரேயோட ஃபேன்ஸ் ஆர் பிஆர் வந்துட்டு ஹைப் அப் பண்ணும்போது, இந்த மாதிரி மாத்ரே வந்துட்டு நல்லா பண்ணார் அப்படி இப்படின்னு சொல்லும்போது, ருத்துவோட ஃபேன்ஸ் வந்துட்டு இந்த சைட்லேருந்து அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த அட்டாக் நடுவில் என்ன ஆக ஆரம்பிச்சதுன்னா, அது வந்துட்டு எக்ஸில் ஒரு டர்ட்டியான ஃபைட்டாக போக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டர்ட்டியான ஃபைட்டு போக ஆரம்பித்த உடனே இது வந்துட்டு ருத்துக்கும் மாத்ரேயோட பிஆருக்கும் ஃபைட்டு, இதனால இவங்க 2 பேருக்குள்ளே நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிக்காக அது என்னதுன்னா, அது உண்மை கிடையாது. ஏன்னா ருத்துராஜ் வந்துட்டு ரேட்ஸ் மாத்ரே ரொம்ப அதிகமாக. லைக் அவர் வந்துட்டு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், மாத்ரே வந்து வில் பிகம் அ பெட்டர் பிளேயர் தென் மீ அப்படின்னு. மாத்ரே வந்துட்டு லிட்டரலாக வந்துட்டு பேட்சுக்கு ஆடுறவர் சிஎஸ்கேக்கு. ஜஸ்ட் வாண்ட் டு ப்ளே ஃபார் தட் பேட்ச் அப்படின்றது தான் அவருடைய ஒரு இதுவாக இருக்குது. ஸோ இப்படி அவங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல பாண்ட் இருக்குது. 2 பேரும் மகாராஷ்டிராலேருந்து தான் வராங்க. நல்ல ஒரு ரீஜியன் கனெக்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் ஆனால் இந்த பிஆர் ஃபைட்டை வந்துட்டு அவங்க 2 பேரோட பர்சனல் ஃபைட்டு மாதிரி வந்துட்டு ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, விச் இஸ் நாட் அட் ஆல் ட்ரூ. ஸோ இது பேசிக்காக வந்துட்டு என்னதுன்னா, ருத்துக்கும் மாத்ரேக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் ஃபேன்ஸ். அதுவும் இன்டர்னல் ஃபேன்ஸே சண்டை போடுறத பார்க்கும்போது தான் லைட்டாக கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு இப்போ ருத்ராஜோட ஃபேன்ஸாக இருக்கவங்களும் மாத்ரேயோட ஃபேன்ஸாக இருக்கவங்களும் ஆப்வியஸாக சிஎஸ்கே சப்போர்ட்டர்ஸாக தான் இருப்பாங்க. இப்போ அவங்க டீமுக்குள்ளேயே ஒரு சண்டை போட்டுக்கிறத வந்து பார்த்துக்க சுத்தமாக நல்லா இல்லை. நெக்ஸ்ட்டு பும்ராவோட விஷயத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். கிரிக்ஸ் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. லைக் எப்படி கிரிக் பஸ் இருக்கோ அந்த மாதிரி ஒரு ரெப்யூட்டட் பிளாட்ஃபார்ம் தான் அதுவும். அதில் வந்துட்டு நான் ஒரு நியூஸ் பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தாங்க. கார்த்திக் சர்மாவுக்கு கொடுத்த காசில் அவர் ஒரு ரன்னுக்கும் எவ்வளோ அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. லைக் எனக்கு சீரியஸ்லி அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அந்த பையன் வந்துட்டு இஸ் ஜஸ்ட் 20 years old. இந்த இதில் வந்துட்டு ஐபிஎல் மாதிரி ஒரு டோர்னமெண்ட்டில் ஃபஸ்ட் சீசன் ஆடுறான். சிஎஸ்கே மாதிரி ஒரு பெரிய ஃப்ரான்ச்சைஸி வந்துட்டு அவன் மேலே அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இட்ஸ் நாட் அட் ஆல் ஷுவர்லி அ நார்மல் பிளேயர். கண்டிப்பாக வந்துட்டு ஹேஸ் அ கிரேட் பொட்டன்ஷியல். அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஆப்வியஸாக நம்ம ஒத்துக்கிட்டோம். அவனுக்கு வந்துட்டு அவரோட நர்வஸ்னஸ் வந்து மேட்ச்சில் கிளியராக தெரிஞ்சதுனால தான் அவர் வந்துட்டு அவுட் ஆனார் கண்டினியூஸாக. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பிரேக் கொடுத்தாங்க சிஎஸ்கே. நீ வந்துட்டு இதெல்லாம் ஒர்க் பண்ணு, மைக்கசி வந்துட்டு சொன்னார். அந்த பிரேக் அவனுக்கு ரொம்ப தேவையானது. அதுக்கப்புறம் வந்துட்டு லிட்ரலி அவன் வந்துட்டு ஐ கெஸ் இட்ஸ் 11 or 12 இன்னிங்ஸ் 300 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்கான். மிடில் ஆர்டரில் வந்து சென்னைக்கு க்ரூஷியலான நாக்கெல்லாம் அடிச்சிருக்கான். லைக் 2 மேட்ச் வந்துட்டு எல்லோரும் சொல்லலாம் அந்த ஸ்லோவாக தான் ஆனான். அந்த மேட்ச் அவ்வளோ டஃப்பான பிச்சிலையுமே அதை ஸ்கோர் பண்ணி ஷோட் இஸ் பொட்டன்ஷியல். அதுக்கப்புறம் எல்எஸ்ஜி எல்லாரும் வந்துட்டு அவன் ஸ்ட்ரைக் ரேட்டை குறை சொல்ல ஆரம்பிச்சோன்னே, எல்எஸ்டி மேட்ச்சில் இம்ப்ரூவ்ட் எவ்ரி ஒன் ராங். அதுக்கடுத்து ஃபாஸ்ட் பால் ஆட மாட்டான் அப்படின்னாங்க. 150 வந்து ரபடா போடும்போது ஸ்ட்ரைட் ட்ரைவ் அடிக்கிறான். ஸோ அங்கேயே அவன் பொட்டன்ஷியல் தெரியுது. இந்த மாதிரி கிரிக்ஸ் மாதிரி ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இந்தியன் யங்ஸ்டரை வந்துட்டு இப்படி ஒரு டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஆர்டிக்கல் எழுதுறதுலாம் எனக்கு தெரியல என்ன சொல்கிறதுன்னு. பட் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, அவ்வளோதான். இப்போ நம்ம வந்துட்டு பும்ரா எம்ஐ எக்ஸிட்டுக்கு வருவோம். பும்ரா வந்துட்டு எம்ஐலேருந்து ரியலாகவே எக்ஸிட் ஆக போகிறாரான்னு கேட்டால், ஆக்சுவலாக அவரோட கடைசி மேட்ச் மும்பை ஆடினதில் வந்துட்டு அவர் பார்ட்டிசிபேட்டே பண்ணல. பெருசாக அவரை டக்அவுட்லேயும் பார்க்க முடியல. ஸோ எல்லோரும் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, ஸ்பெக்குலேட் பண்ண ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் வந்துட்டு ரூமர்ஸ் தான், கன்ஃபார்மாக இதுதான் நடந்ததுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ எல்லாம் என்ன ஸ்பெக்குலேட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, பும்ரா வந்துட்டு அதுக்கு 2 மேட்ச் முன்னாடி ஒரு கேப்டன்சி பண்ணியிருந்தார். கேப்டன்சி நல்லாவே பண்ணியிருந்தார். ஆக்சுவலாக நல்லா பவுலிங் ரொட்டேஷன் எல்லாமே இருந்தது. ஏன்னா ஆப்வியஸாக அவர் ஒரு பவுலர், அவர் ஒரு பவுலிங் கேப்டனாக தான் இருப்பார். ஸோ டீமுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணி அந்த மேட்ச்சை வின் பண்ணாங்க அவங்க. ஸோ பும்ரா வந்துட்டு அந்த அந்த ஒரு டாஸ் அப்போ பேசும்போதுமே என்ன சொல்லியிருப்பாருன்னா,
இந்த மாதிரி வந்துட்டு இவ்வளோ நாள் கழிச்சு எம்ஐக்கு கேப்டன்சி வந்ததை வந்துட்டு பெருமையாக நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த அதில் ஒரு டோனில் ஒரு வித்தியாசம் தெரிஞ்சது. லைக் இவ்வளோ நாள் ஆக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டோன் இருந்தது. பட் ஆனால் அதுக்கப்புறம் பிளேட் த நெக்ஸ்ட் மேட்ச் ஹர்திக் பாண்டியா கேப்டன்சியில். பட் ஆனால் லாஸ்ட் மேட்ச் வரலை. அது வந்துட்டு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்ஸ் வரப்போகுது. ஸோ எப்படியும் எம்ஐ குவாலிஃபை ஆகலை, அதுக்காக பிரேக் கொடுத்தாங்களா, இல்லைனா பும்ரா வந்துட்டு அவரே வரலன்னு சொல்லிட்டாரான்னு நமக்கு தெரியாது. பட் ஸ்பெக்குலேஷன் என்னென்னா, இந்த மாதிரி பும்ரா வந்துட்டு மேனேஜ்மெண்ட்டை பேசியிருக்காரு. இந்த மாதிரி கேப்டன்சி தரீங்கன்னா நான் வந்துட்டு டீமில் இருக்கேன், இல்லைனா நான் டீமை விட்டு வாக் அவுட் பண்ணுறேன். ஏன்னா என்னோட கரியருக்கு வந்துட்டு கேப்டன்சி வந்துட்டு ஒரு பெரிய பார்ட்டாக ப்ளே பண்ணோம் அப்படின்னு அவர் நினைக்கிறாருன்ற ரூமர்ஸ் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் இப்போ கரெக்டாக வந்துட்டு ஹர்திக் பாண்டியாவோடைய ஸ்டோரி பார்த்தாலுமே வெளியே போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ பொட்டென்ஷியலாக ஹர்திக் பாண்டியா போயிட்டாருன்னா நெக்ஸ்ட்டு கேப்டன்சி எனக்கு தெரிஞ்சு பும்ராக்கு தான் போகும். ஸோ ஹர்திக் பாண்டியா வந்துட்டு நீங்கள் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டோட ஸ்டோரி ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கூட அதில் வந்துட்டு 7-7 அப்படின்னு போட்டிருந்தாரு. ஸோ ஃபேன்ஸ் எல்லாருமே, சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே ஹர்திக் பாண்டியா வந்துட்டு சிஎஸ்கேக்கு ட்ரேட் ஆகிறாரா அப்படின்ற ஒரு கொஸ்டினை வந்துட்டு எழுப்புறாங்க. பட் ஆனால் அதே ஸ்டோரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபுல்லாக பிங்க் தீம்டாகவும் இருந்தது. ஸோ ஒரு ரெவ் ஸ்போர்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன், கெஸ் கன்ஃபார்மாக தெரியல, பட் ரெவ் ஸ்போர்ட்ஸ்ன்னு தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க, ஹர்திக் பாண்டியா வந்துட்டு ட்ரேடில் வந்துட்டு ஒரு சவுத் சைட் டீமும் ஒரு நார்த் சைட் டீமும் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி, லைக் ட்ரேடுக்கு. ஸோ அந்த நார்த் சைட் டீம் மேபி ராஜஸ்தானாக இருக்கலாம், சவுத் சைட் டீம் வந்துட்டு சென்னையாக இருக்கலாம், எனக்கு தெரியல. இப்போதைக்கு ட்ரேடு வந்துட்டு சஞ்சு ட்ரேடு மாதிரி வந்துட்டு போக போக ப்ராக்ரஸ் ஆக தான் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இப்போதைக்கு நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜ்லேயே இந்த ட்ரேட் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ பும்ராவோட எக்ஸிட் ஆர் கேப்டன்சி வந்துட்டு ஹர்திக்கோடைய ட்ரேட் ஆர் எக்ஸிட்டை பொறுத்து தான் இருக்குது. ஸோ பேசிக்காக இவ்வளோ தான். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நியூஸோட உங்களை சந்திக்கிறேன். இன் கிரிக் பாய்.